வெண்டைக்காவுடன் இருந்தவன் தன்னை போலவே இருப்பதோடு தன் உடம்பில் இருக்கும் அதே அடையாளம் அவன் உடலிலும் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான் கார்த்திக். நடப்பவையெல்லாம் அவனால் நம்ப முடியாத அளவில் இருந்தபோது திடீரென வெளியில் வேலையாட்களின் சலசலப்பு கேட்பதை அவன் உணர்ந்தான். மாளிகைக்குள்ள வெளியால் யாரோ ஒருத்தன் வந்திருக்கானாம் என்று சொல்லியபடி ஆட்கள் பரபரப்பாக தேடிக்கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த கார்த்திக்கிற்கு அவர்கள் தேடுவது தன்னைத்தான் என்பது நிச்சயமாக தெரிந்தது. என்னை இந்த வித்தியாசமான உடையில் பார்த்த வேலைக்காரன் தான் காவலர்கிட்ட சொல்லியிருப்பான் என்று கார்த்திக் எண்ணினான். உடனடியாக இங்கிருந்து தப்பித்து போவதே நல்லது என்று அங்கிருந்து வெளியேற முடிவு செய்தான். திரை சீலையிலிருந்து மெல்ல வெளியேறினான். யாரும் பார்க்காதபடி அவசர அவசரமாக மாளிகையிலிருந்து தப்பித்து செல்வதில் அவன் கவனமாக இருந்த போதிலும் பூந்தொட்டி ஒன்றை தெரியாமல் அவன் தட்டி கீழே விழுந்து உடைந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அதோ ஓடுகிறான் பாருங்க, அவன்தான், பிடிங்க என்று காவலர்களும் வேலையாட்களும் சேர்ந்து கொண்டு கார்த்திக்கை துரத்தினார்கள். கார்த்திக் அவர்களை ஏமாற்றி விட்டு மாளிகையின் சுவர் இருக்கும் திசையை நோக்கி ஓடினான். காவலர்கள் கையில் சிக்காமல் மாளிகை சுவர் மீது ஏறி வெளியில் குதித்த போது கீழே கிடந்த பெரிய கல் ஒன்றில் மோதி கார்த்திக் மயங்கி விழுந்தான். சிறிது நேரம் கழித்து கார்த்திக் மெல்ல தன் கண்களை திறந்தான். லேசான மயக்கத்தோடு எழுந்து பார்த்தபோது பைரவர் கோவில் படிக்கட்டில் அவன் கிடப்பதை உணர்ந்தான். இதுவரை இருந்த இரவு நேரம் இப்போது பகலாக மாறியிருந்தது. இன்றைய புலியூரில் கார்த்திக் குழப்பமுடன் நின்றிருந்தான். கார்த்திக் தன் நெற்றியில் ஏற்பட்டிருந்த காயத்தை தொட்டு பார்த்தான். அதில் லேசாக ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. மாளிகையில் இருந்து தப்பிக்கும் போது ஏற்பட்ட காயம் என்பதை அவனால் உணர முடிந்தது. என்னது இது? மறுபடியும் நான் இந்த கால பைரவர் கோயில்ல இருக்கேன். அப்போ இவ்வளவு நேரம் நான் இருந்த இடம் எது? அங்க ஒரு மாளிகை இருந்ததே, அது எங்க? அங்கே இருந்த மனிதர்கள் எங்க என்று அவன் மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்தது. தன்னை சுற்றி என்ன விதமான மர்மம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது புரியாமல் குழம்பி தவித்தான் கார்த்திக். அப்போது சற்று அருகில் இருந்து மரத்தின் கீழே நின்றபடி கார்த்திக்கை மாளிகைக்குள் அழைத்து சென்ற மர்ம மனிதன் புன்சிரிப்போடு அவனை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். கார்த்திக் அவனை கவனித்தான். அதே மனிதன் தன்னை வேறொரு உலகத்துக்கு அழைத்து சென்ற அதே மர்ம மனிதன் என்பதை உணர்ந்தான் கார்த்திக். ஏய் நில்லு என்று வேகமாக கோவில் படிக்கட்டுகளிலிருந்து இறங்கினான். கார்த்திக் தன்னை நோக்கி வருவதை பார்த்த அந்த மர்ம மனிதன் அங்கிருந்து நகர்ந்து நடக்க தொடங்கினான். ஹலோ, எங்க உங்களதான், நில்லுங்க என்று கார்த்திக் அவனை பின்தொடர்ந்தான். ஆனால் கார்த்திக்கின் பேச்சை காதில் வாங்காமல் அவன் விரைவாக நடந்து கொண்டிருந்தான். ஏங்க, யார் நீங்க? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்று நடையை தொடர்ந்தான் கார்த்திக். மர்ம மனிதன் பதில் சொல்லாமல் நடையின் வேகத்தை கூட்டினான். நீங்க அந்த இடிஞ்சு போன மாளிகைக்குள்ள என்ன எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? எப்படி ஒரு நொடியில் பகல் இரவா மாறுச்சு? நான் போனது என்ன இடம்? பதில் சொல்லுங்க என்று தொடர்ந்து நடந்தான் கார்த்திக். ஆனால் மர்ம மனிதன் எந்த பதிலும் சொல்லாமல் வேக வேகமாக நடந்து கொண்டிருந்தான். கார்த்திகால் அவன் நடை வேகத்துக்கு ஈடு கொடுக்க கஷ்டமாக இருந்தது. மூச்சிறைக்க தனது கேள்விகளுடன் அவனை தொடர்ந்தான் கார்த்திக். நீ அப்படியே எந்த பதிலும் சொல்லாம இங்க இருந்து போக முடியாது. நீ ஏதோ மந்திரமாயம் செஞ்சு என்னை ஏமாத்திட்டு இருக்க. அது என்னன்னு சொல்லு. என்னை சுத்தி நடக்கிற மர்மங்களுக்கு எல்லாம் விட தெரியணும். இப்ப சொல்றியா இல்லையா என்று கார்த்திக் சொன்ன நேரத்தில் அந்த மர்ம மனிதன் சட்டென ஒரு திருப்பத்தில் வெடுக்கென்று திரும்பினான். கார்த்திக் வேகமாக முன்னேறி அந்த திருப்பத்தில் திரும்பி பார்த்த போது அங்கு யாரும் இருக்கவில்லை. இத்தனை நேரம் அவனுக்கு முன்னால் நடந்து சென்று கொண்டிருந்த மர்ம மனிதன் இப்போது அவன் பார்வையிலிருந்து மறைந்திருந்தான். வேகமாக நடந்து வந்ததில் கார்த்திக்கிற்கு மூச்சு முட்டியது. சுற்றும் முற்றும் மர்ம மனிதன் கண்ணில் படுகிறாரா என்று பார்த்தான் கார்த்திக். ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையிலும் யாரும் இல்லை. அப்போது கார்த்திக்கின் முதுகில் ஒரு கை பட்டது. கார்த்திக் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். அவனுக்கு பின்னால் விஜயன் நின்று கொண்டிருந்தான். கார்த்திக்கின் முகம் வெளிரி போய் இருந்ததை விஜயன் கவனித்தான். என்ன கார்த்திக், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்றான் விஜயன். கார்த்திக் பதில் சொல்லாமல் அதிர்ச்சியுடன் விஜயனை நோக்கினான். உன் முகத்தை பார்த்தா பேயறிஞ்ச மாதிரி தெரியுதே, அப்படி எதை பார்த்த? நடந்த எதுவும் தெரியாத அப்பாவியாக கேட்டான் விஜயன். பேய் மட்டும் இல்ல, அதை தாண்டி இந்த ஊர்ல நான் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கேன். அடக்க முடியாத கொந்தளிப்பில் வார்த்தைகளை கொட்டினான் கார்த்திக். என்ன கார்த்திக் சொல்றீங்க என்றான் விஜயன். விஜயனிடம் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லலாம் என்று ஆரம்பித்த கார்த்திக் சட்டென அதை நிறுத்தினான். இதுவரை நடந்த விஷயங்களை தன்னாலேயே நம்ப முடியாத சூழ்நிலையில் விஜயனிடம் சொன்னால் தன்னை பைத்தியக்காரன் என்று நினைப்பான் என்று கார்த்திக்கிற்கு தோன்றியது. அதுவும் பழைய பங்களா, கண்ணாடி வாசல், காலம் கடந்து சென்றேன் என்று சொன்னால் யார் தான் நம்புவார் என்று நினைத்தான் கார்த்திக். என்ன கார்த்திக், ஏதோ சொல்ல வந்துட்டு அமைதியா நிக்கிறீங்க என்று ஆர்வம் பொங்க கேட்டான் விஜயன். ஒன்னும் இல்ல, அப்புறம் சொல்றேன், வாங்க வீட்டுக்கு போலாம் என்று நடந்தான் கார்த்திக். குழப்பத்துடன் விஜயன் அவனை தொடர்ந்து சென்றான்.
வீட்டிற்கு வந்ததில் இருந்தே கார்த்திக் சாப்பிட கூட வரவில்லை. மாளிகையில் நடந்த விஷயங்களில் அவன் தொலைந்து போனான். ஊரையே மிரட்டி கொண்டிருக்கும் சந்திரலேகாவும் தனது முக அமைப்போடு இருந்த கார்த்திகை வேந்தனும் அவன் சிந்தனையை விடாமல் துரத்தி கொண்டிருந்தனர். என்ன யோசித்து பார்த்தும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த கிராமத்தில் காலடி எடுத்து வச்சதிலிருந்தே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வித்தியாசமான சம்பவம் நடக்குது. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்று தனக்குத்தானே கேள்விகளை எழுப்பிக் கொண்டு அதற்கான பதில் கிடைக்காமல் திணறினான் கார்த்திக். ஒருவேளை தான் இந்த ஊருக்கு டாக்குமெண்ட்ரி விஷயமாக அனுப்பப்பட்டதே ஏதோ மர்மமான காரணத்தால் தானோ என்று அவன் யோசிக்க தொடங்கினான். எல்லாவற்றையும் விட கார்த்திக்கை உறுத்தி கொண்டு இருந்த மிகப்பெரிய கேள்வி, மாளிகையில் பார்த்த வாலிபனும் தானும் எப்படி ஒரே முக சாயலில் இருக்கிறோம் என்பதுதான். அந்த விலை தெரியாத கேள்வியுடன் உறங்கி போனான் கார்த்திக். காலையில் துர்கா கையில் காஃபியோடு கார்த்திக்கை எழுப்பிய போது யார் என்று திடுக்கிட்டு அலறி எழுந்தான். அதில் அவள் கையில் இருந்த காஃபி டம்ளர் சிதறி விழுந்து சப்தம் கேட்டது. அதுவும் இல்லாமல் கொதித்து கொண்டிருந்த காஃபி லேசாக துர்காவின் மீதும் தெளித்தது. அவள் சூட்டில் தவிக்க சட்டென்று சுதாரித்த கார்த்திக் கையில் கிடைத்த துணியை எடுத்து அவள் மீது தெரித்திருந்த காஃபி சொட்டுகளை துடைத்தான். அந்த வேகத்தில் அவள் இடையின் மீதிருந்த துளியையும் அவன் துடைத்தான். இப்போது கார்த்திக்கின் கை அவள் இடையின் மீதிருந்தது. கார்த்திக்கும் துர்காவும் ஒருவர் கண்களை ஒருவர் பார்த்து ஆழ்ந்திருந்த நேரத்தில் என்னாச்சு என்று கேட்டவாறு விஜயின் உள்ளே வர இருவரும் சட்டென விலகி நின்றார்கள். என்னாச்சு துர்கா என்றான் விஜயன். இருவரும் பதில் அறியாமல் தவிப்பில் நின்றிருந்தார்கள். காஃபி டம்ளர் கீழே கிடப்பதை பார்த்த விஜயன், என்ன கார்த்திக், எதுவும் கெட்ட கனவு எதுவும் கண்டீங்களா என்றான். கார்த்திக் ஆமாம் என்று மழுப்பலாக பதிலளித்தான். கீழே விழுந்த காஃபி டம்ளரை எடுத்துக்கொண்டு துர்கா வெளியேறிய போது அங்கிருந்து இறுக்கம் சற்றே தளர்ந்திருந்தது. உட்காருங்க என்று கார்த்திகை அமர வைத்து அவன் அருகில் அமர்ந்தான் விஜயன். என்னாச்சு கார்த்திக், உங்களுக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்றான் விஜயன். என்ன சொல்றதுங்க, இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் மர்மமா தொடர்ந்துட்டே போகுது என்று சலித்து கொண்டான் கார்த்திக். கார்த்திக்கின் நிலைமையை பார்க்க விஜயனுக்கு பரிதாபமாக இருந்தது. ஊருக்கு வந்து பைரவர் கோவிலுக்குள் நுழைந்ததிலிருந்தே இந்த மர்மங்கள் கார்த்திகை விரட்டி கொண்டிருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அனைத்தையும் கேட்ட விஜயன் மெல்ல மற்றொரு மர்மத்தை கார்த்திக்கிடம் விவரிக்க தொடங்கினான். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் கார்த்திக், அந்த கருவறையில தான் ஏதோ ரகசியம் இருக்குன்னு எனக்கு தோணுது என்றான் விஜயன். என்ன சொல்றீங்க, ஆர்வமானான் கார்த்திக். ஆமா கார்த்திக், அன்னைக்கு நீங்க கருவறையோட பூட்டு தானா திறந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அதுக்கப்புறம் பூசாரி வர்றப்போ நம்ம அவசர அவசரமா வெளியில வந்தோம்ல. ஆமாங்க, அது எல்லாம் எனக்கும் தெரியுமே. இல்ல கார்த்திக், உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயத்த நான் இப்ப சொல்ல போறேன். கார்த்திக் அதிர்ந்தான். அன்னைக்கு வெளியில போறப்போ அவசரத்துல நான் பூட்டை மூடாம தான் வந்தேன். சரி, அதுல என்ன மர்மம் இருக்கு? இன்னுமா உங்களுக்கு புரியல? நான் பூட்டை மூடாம விட்டதை பூசாரி பார்த்திருந்தா நாம கருவறைக்குள்ள வந்துட்டு போனது தெரிந்து பெரிய பிரச்சனை உருவாயிருக்கும். ஆனா அப்படி எந்த பிரச்சனையும் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம வந்த அப்புறம் பூட்டு தானா மூடி இருக்கு என்றான் விஜயன். கார்த்திக்கிற்கு உடல் முழுவதும் சிலிர்த்து போனது. கரெக்ட், அப்படின்னா நம்ம வந்த அப்புறம் கதவு தானா திறந்த மாதிரி பூட்டு தானா மூடி இருக்கு என்று வியப்பின் உச்சியில் கார்த்திக் வாயிலிருந்து வார்த்தைகள் தானாக வெளிப்பட்டன. சரி, எதுவா இருந்தாலும் அப்புறம் யோசிக்கலாம், முதல்ல குளிச்சுட்டு வாங்க சாப்பிடலாம் என்று விட்டு விஜயன் அங்கிருந்து கிளம்பினான். கார்த்திக்கிற்கு கருவறையின் ரகசியம் பிடிபடாமல் இருந்தது. கார்த்திக்கும் விஜயனும் சாப்பிட்டு முடித்து முற்றத்தில் வந்தமர்ந்தார்கள். அப்போது விஜயனிடம் வந்த துர்கா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றாள். என்ன துர்கா என்றான் விஜயன். துர்கா தன் கழுத்தில் இருந்த தாயத்தை காட்டினாள். அது உடைந்து போயிருந்தது. அதை பார்த்த விஜயன் அதிர்ச்சி அடைந்தான். எப்படி துர்கா இந்த தாயத்தை உடைஞ்சிருக்கு என்றான் விஜயன். ஆனால் துர்காவால் அந்த உண்மையை வெளிப்படையாக சொல்ல முடியாததற்கு காரணம் கார்த்திக். அன்றிரவு கார்த்திகை காப்பாற்றி அழைத்து வந்த போது அவள் தவறி கீழே விழப்போக கார்த்திக் அவளை தாங்கி பிடித்து அவள் மேல் விழுந்தான். பின்பு இருவரும் முத்தத்தின் மோகத்தில் மூழ்கி போனார்கள். ஆனால் அப்போது அந்த தாயத்து உடைந்து போயிருந்ததை துர்கா அறியவில்லை. பின்பு வீட்டிற்கு வந்து நன்றாக யோசித்த போதுதான் அவளுக்கும் விஷயம் பிடிபட்டது. ஆனாலும் இந்த உண்மையை விஜயனிடம் தற்போது சொல்ல முடியாது. என்ன துர்கா, கேட்கிறேன்ல, இந்த தாயத்து எப்படி உடைஞ்சது என்றான் விஜயன். தண்ணீர் இறைக்கும் போது உடைந்து போனதாக பொய் சொன்னாள் துர்கா. அச்சச்சோ, இது நல்ல சகுனம் இல்லையே. சித்தர் கொடுத்த தாயத்து உடைஞ்சு போயிருக்குன்னா ஏதோ ஆபத்துன்னு அர்த்தமாச்சே என்று அச்சத்தில் நடுங்கினான் விஜயன். துர்கா, நீ ஒன்று பண்ணு, என் கழுத்தில் இருக்கிற தாயத்தை எடுத்துக்கோ என்று தன் தாயத்தை கழட்ட சென்றான் விஜயன்.
துர்காவின் கழுத்தில் இருப்பதை போன்ற ஒரு தாயத்து விஜயனின் கழுத்திலும் இருப்பதை கார்த்திக் கவனித்தான். வேணாண்ணா, என்னை விட இந்த தாயத்து உனக்கு தான் முக்கியம் என்று தடுத்தாள் துர்கா. நான் ஒரு பொண்ணு, எப்படியும் சந்திரலேகாவால் எனக்கு பெரிய ஆபத்து வராது, அதனால நீ தான் இதை போட்டுக்கணும் என்று உறுதியாக கூறினாள் அவள். ஆனால் அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த கார்த்திக் தன்னை மீறி சிரித்து கொண்டிருந்தான். துர்கா அவனை முறைத்து பார்த்தாள். இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, நீங்க 2 பேரும் பேசினதை பார்த்தா சிரிப்பு தான் வருது. கார்த்திக்கின் பதில் துர்காவுக்கு மேலும் கோபத்தை கிளப்பியது. இதுல சிரிக்க என்ன இருக்கு கார்த்திக்? பணிவாக கேட்டான் விஜயன். பின்ன சந்திரலேகா கிட்ட இருந்து இந்த தாயத்தை காப்பாத்திரும் நம்புறீங்களே, உங்களை என்ன சொல்றது? அப்படி பேசாதீங்க கார்த்திக், நிஜமாவே இந்த தாயத்துக்கு சக்தி உண்டு என்று தீர்க்கமாக கூறினான் விஜயன். சரி, நீங்க சொல்றது உண்மைன்னா இதே மாதிரி தாயத்தை வாங்கி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே? எல்லாரும் சந்திரலேகாவோட பயம் இல்லாம நிம்மதியா இருப்பாங்களே என்று எதிர்வாதம் வைத்தான் கார்த்திக். ஏன் இதே யோசனை எங்களுக்கு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா என்றான் விஜயன். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இந்த சக்தி வாய்ந்த தாயத்து ஒன்றும் சாதாரணமா உருவாகல. இதை ஒரு சித்தர் தன்னோட அரிய சக்திகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து உருவாக்குனாரு. இது எங்க அப்பா மூலமா எங்களுக்கு கிடைச்சது. விஜயன் சொல்வது கார்த்திக்கின் ஆர்வத்தை மேலும் அதிகரித்தது. அந்த காலத்துல சந்திரலேகாவோட பயம் இருப்பதால இந்த கிராமத்தில் இருந்த ஒரு சிலர் சித்தரை சந்தித்து பேசினாங்க. அதுக்காக தன்னோட உயிரையே தியாகம் செஞ்சு அந்த சித்தர் உருவாக்குனதுதான் இந்த தாயத்து. இந்த தாயத்து இதே ஊர்ல சிலர்கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஆனா அது யாரு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த தாயத்தை கண்டிப்பா சந்திரலேகாவோட ஆபத்துல இருந்து காப்பாத்தோம் என்று ஆணித்தனமாக அடித்து சொன்னான் விஜயன். பிறகு தாயத்தை சரி செய்வதாக சொல்லிவிட்டு விஜயனும் துர்காவும் அங்கிருந்து சென்றார்கள். ஏற்கனவே தன்னை குழப்பிக் கொண்டிருக்கும் மர்மத்தோடு சேர்ந்து புதிதாக ஒரு தாயத்தும் சேர்ந்து கொண்டு கார்த்திகை வதைத்தது. சந்திரலேகாவுடன் இருந்த வாலிபன் யாரு? பாழடைந்த மாளிகையில் இருந்து எப்படி இறந்த காலத்துக்கு செல்ல முடியும்? தன்முகம் உள்ள வாலிபனின் முதுகில் தன் உடம்பில் இருக்கும் குறியீடு உள்ளது உள்ளிட்ட பல கேள்விகளுடன் மொட்டை மாடியில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான் கார்த்திக். அப்போதுதான் வீதியின் முனையில் நின்று கொண்டிருந்த ஆளின் மீது அவன் பார்வைப்பட்டது. தன்னை மாளிகைக்கு கூட்டி சென்று இறந்த காலத்துக்கு அனுப்பிய அதே மர்ம மனிதன் ஒரு மரத்தின் மீது சாய்ந்தபடி 2 கைகளையும் கட்டிக்கொண்டு கார்த்திகையே தீர்க்கமாக பார்த்து கொண்டிருந்தான். கார்த்திக் உடனடியாக மாடியிலிருந்து இறங்கினான். சரசரவென்று கீழே வந்து வாசலை நோக்கி பாய்ந்தான். துர்காவும் விஜயனும் அவன் எங்கு செல்கிறான் என்று தெரியாமல் குழம்பி போய் பார்த்தார்கள். கார்த்திக் வாசலுக்கு வந்து மர்ம மனிதன் இருந்த இடத்தில் பார்த்தான். அவன் மெல்ல அங்கிருந்து நகர்ந்து சென்று கொண்டிருந்தான். கார்த்திக் வேகம் எடுத்து ஓட்டம் பிடித்தான். மர்ம மனிதன் வேறொரு சாலை வழியாக திரும்பி சென்று கொண்டிருப்பதை கண்ட கார்த்திக் அவனை துரத்தி கொண்டு ஓடினான். ஒரு திருப்பத்தில் அவன் திரும்புவதை கண்ட கார்த்திக் சட்டென யோசித்து வேறொரு வழியாக சென்று அவனுக்கு எதிர்ப்புறமாக வந்து நின்றான். என்ன, எப்ப பார்த்தாலும் என் கண்ணில் இருந்து மறைஞ்சு ஓடிட்டே இருக்கீங்க? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்று கேட்ட கார்த்திக்கின் முகத்தில் கோபம் கொப்பளித்துக் கொண்டிருந்தது. மர்ம மனிதன் அவனை நிதானமாக பார்த்தான். இந்த ஊருக்கு நான் வந்ததிலிருந்து பல மர்மங்கள் எனக்கு நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஆள் நீங்க ஒருத்தர் தானே எனக்கு தெரியும், சொல்லுங்க என்று வழிமறித்து அவனை போக விடாதபடி நின்று கொண்டிருந்தான் கார்த்திக். கார்த்திகை ஒரு கணம் தீர்க்கமாக பார்த்த மர்ம மனிதன் சொல்கிறேன் என்றான். மர்ம மனிதன் கார்த்திகிடம் என்ன சொல்ல போகிறான்? நடக்கும் ரகசியங்களுக்கான விடை மர்ம மனிதனிடமிருந்து கிடைக்க போகிறதா? தொடர்ந்து கேளுங்கள் சந்திரலேகா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.